ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு 7 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது 8, 9, 10 அண்டு டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 8th கொஸ்டின் என்ன அப்படின்னா, why a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicles. அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு ஸ்க்ரூவை வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கு ஏன் வந்துட்டு ஸ்பேனரை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 8th கொஸ்டின். 9th வந்துட்டு, while catching a cricket ball the fielder lowers his hands backwards. why? அதாவது வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பாலை வந்துட்டு கேட்ச் பண்ணும்போது அந்த ஃபீல்டர் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஹேண்டை வந்துட்டு பேக்வேர்ட்ஸில் கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதான் வந்துட்டு 8 and 9 கொஸ்டின். ஸோ இதுக்கு புக்கில் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதனால் வந்துட்டு நான் கம்மியாக ஷார்ட் பண்ணி 2 மார்க்ஸுங்கிறனால கொடுத்துருக்கேன். பாருங்கள், 8th and 9th கொஸ்டின்ஸுக்கு நானே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன் வந்துட்டு ஹெவியான வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸை வந்துட்டு டைட்டன் பண்ணுறதுக்கு லாங் ஹேண்டில் ஸ்பேனர்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, a spanner has a long handle to produce large moment of force by a small force applied normally at the end of his handle. ஏன் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பேனருக்கு லாங் ஹேண்டில், அதாவது நீளமான அந்த ஹேண்டில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு அதில் ப்ரொடியூஸ் ஆகணும். சும்மா லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தாலே அங்கே வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்துட்டு அதில் ப்ரொடியூஸ் ஆகும் நார்மலாக அதோட எண்டில். அதனால தான் வந்துட்டு ஹெவி வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு அந்த ஸ்க்ரூஸை வந்துட்டு டைட்டன் பண்ணுறதுக்கு வந்துட்டு லாங் ஹேண்டில் ஸ்பேனரை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், எஃப் இன்ட்டு டின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுதான் வந்துட்டு அந்த நீங்கள் இதை எழுதுனா பரவாயில்ல, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இதுதான் வந்துட்டு 8th கொஸ்டினோட ஆன்சர். இந்த ஆரோ மார்க் ஒன்றுமே இல்லை, கேப்பை தான் நான் வந்துட்டு அப்படி போட்டிருக்கேன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் கேப் இன்ட்டு டி கேப்னு போட்டிருக்கேன். நீங்கள் இதை எழுதினாலும் பரவாயில்ல. ஸோ ஆனால் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஸ்பேனருக்கு வந்துட்டு லாங் ஹேண்டில், அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த ஸ்க்ரூஸை வந்துட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸை வந்துட்டு டைட் பண்ணுறதுக்கு லாங் ஹேண்டில் ஸ்பேனரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரீசன் தான். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், ஏன் வந்துட்டு கிரிக்கெட் பாலை வந்துட்டு பிடிக்க போகும்போது அந்த ஃபீல்டர் வந்துட்டு ஏன் வந்துட்டு அவரோட கையை வந்துட்டு பின்னாடி கொண்டு போகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஹி ஸ்டாப்ஸ் ஹிஸ் ஹேண்ட் சூன் ஆஃப்டர் கேட்சிங் த பால் கம்ஸ் டு ரெஸ்ட் வெரி குவிக்லி. அதாவது வந்துட்டு சடனாக அவரோட ஹேண்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு அவர் கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம்னா அந்த பால் வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடும், குயிக்காக வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இட் மீன்ஸ் தட் த மொமெண்டம் ஆஃப் த பால் இஸ் brought டு ரெஸ்ட் வெரி குயிக்லி. அதான் சொல்கிறாங்க. நம்ம மொமெண்டம் ஆஃப் பிரின்சிபல்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஷார்ட் ஆன்சரில் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா போங்க பாருங்கள். அதான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பாலோட மொமெண்டமை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு குயிக்காக அது வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ த ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி வில் பி ராஜ். ஸோ அதனால் என்னென்னா, நம்ம பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஆவரேஜான ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், லார்ஜ் அமௌண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு டியூ டு திஸ் லார்ஜ் ஆவரேஜ் ஃபோர்ஸ் த ஹேண்ட்ஸ் வில் கெட் ஹெட். ஸோ அதனால இப்படி நமக்கு லார்ஜ் இருக்கும்போது நம்ம அந்த பால் வந்து நம்ம கைக்கு வருதுன்னா நம்ம அதை பிடிக்கும் போது நம்ம கை வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும், ஹர்ட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் பிளேயர்ஸ் வந்துட்டு பாலை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு அவரோட ஹேண்டை வந்துட்டு பின்னாடி ஸ்லோவாக கொண்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 9th கொஸ்டினோட ஆன்சர். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏன் அவர் கொண்டு போகிறாரு அப்படின்னா, இஃப் ஹி ஸ்டாப்ஸ் ஹிஸ் ஹேண்ட் சூன் ஆஃப்டர் கேட்சிங், சீக்கிரமாக அவரோட ஹேண்ட் மேலே பிடிச்ச உடனேயுமே வந்துட்டு அவரோட ஹேண்ட்ஸை வந்துட்டு ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அங்கே வந்து நம்ம பாடியில் வந்துட்டு லார்ஜ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறனால அவரோட கை வந்துட்டு ஹர்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு பாலை வந்துட்டு கேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கையை வந்துட்டு ஸ்லோவாக பின்னாடி கொண்டு போய் கீழே வந்துட்டு இறக்குறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 9th கொஸ்டினோட ஆன்சர். 10th கொஸ்டின் பாருங்கள், ஹவு டஸ் an astronaut float in a space shuttle. ஸோ எப்படி வந்துட்டு அஸ்ட்ரானட் வந்துட்டு ஸ்பேஸ் ஷட்டில் வந்துட்டு ஃப்ளோட் ஆகி மிதந்துட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்துட்டு புக்கில் வந்துட்டு பேஜ் நம்பர் 11 இருக்குது. பாருங்கள், பேஜ் நம்பர் 11ல் வெயிட்லெஸ் ஆஃப் த அஸ்ட்ரானட்ஸ் அந்த டாப்பிக்லாம் கீழே நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, அஸ்ட்ரானட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ரானட்ஸ் வந்துட்டு ஃப்ளோட்டை மிதக்கலை, அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இருக்காங்க ஏர்த்தில். ஏன் அப்படின்னா அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டினால அஸ்ட்ரானட்ஸ் வந்துட்டு ஏர்த்தோட வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு ஃபால் ஆகிட்டு இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஃப்ளோட் ஆகலை.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. Since space station and astronauts have equal acceleration, they under free fall conditions. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் அஸ்ட்ரானட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு ஈக்குவலான அசலரேஷன் இருக்கிறனால அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ஃபால் ஆகிட்டு இருக்காங்க. ஹென்ஸ் both the astronauts and the space station are in the state of weightless. ஸோ ரெண்டு அஸ்ட்ரானட் ஆகட்டும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு அந்த வெயிட்லெஸ்னஸ் வந்துட்டு இருக்காது, வெயிட் இருக்காது. ஸோ அதனால தான் வந்துட்டு அஸ்ட்ரானட்ஸ் வந்துட்டு ஏர்த்தில் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரீயாக ஃபால் ஆகிட்டு இருக்காங்க. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஏன் வந்துட்டு ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க, ஆனால் பேசிக்காக அஸ்ட்ரானட்ஸ் வந்துட்டு ஃப்ளோட் ஆகல ஏர்த்தில் ஃபால் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஆர்பிட்டல் வெலாசிட்டி அங்கே ஹியூஜாக இருக்கிறதுனால அதனால வந்துட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயும் அஸ்ட்ரானட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலான அசலரேஷன் இருக்கும். ஸோ அதனால அவங்க ஃப்ரீயாக வந்துட்டு ஃபாலோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அஸ்ட்ரானட்ஸும் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அதாவது ஹென்ஸ் போத் அஸ்ட்ரானட்ஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு 10th கொஸ்டினோட ஆன்சர். இதோட வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வேறு கிளாஸில் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில் ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில் மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். அதாவது இனர்ஷியானா என்ன அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் டிஃபைன் இனர்ஷியா கிவ் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன். அதாவது 2 மார்க்ஸில் சும்மா இனர்ஷியானா என்ன அதோட கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு மட்டும்தான் பார்த்தோம் 2 மார்க்ஸுக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு ப்ரீஃபாக பார்க்கணும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ். அதாவது வந்துட்டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்துட்டு 3 லாஸ் இருக்குது. ஸோ அந்த 3 லாஸ் அந்த 3 லாஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. பாருங்கள், நம்ம இது வந்துட்டு 2 மார்க்ஸுக்கு பார்த்தோம். உங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ரொம்ப கிளியராக சொல்லணும்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by the external unbalanced force is known as inertia. இனர்ஷியாங்கிறது என்ன, ஒரு பாடியோட இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது வந்துட்டு ஒரு பாடி வந்துட்டு எந்த விதமான சேஞ்சும் ஆகாமல் அதோட ஸ்டேட்லேயே இருக்கும். எப்போ வரைக்கும்னா அதில் வந்துட்டு ஒரு அன்லெஸ்ஸான ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஃபோர்ஸ் வந்துட்டு அதை ஆக்ட் பண்ணுற வரைக்கும் அந்த பாடியில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் நடக்காது. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இனர்ஷியாலே வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். The resistance of your body to change its state of rest is called inertia of rest. அதாவது வந்துட்டு ஒரு பாடியோட ரெசிஸ்டன்ஸ் அதோட ஸ்டேட்டை வந்துட்டு அதோட ரெஸ்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம சொன்னால் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறோம். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதோட ரெஸ்ட்டு ஃபார்மை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நான் வேணும்னு சொல்கிறேன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டைப் முடிக்கும்போது அதுக்கோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு என்னென்னா when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. அதாவது வந்துட்டு நம்ம பிரான்ச் ஒரு ட்ரீயோட மரத்தோட கிளையை வந்துட்டு நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஆட்டும் போது ஷேக் பண்ணும்போது அதில் சில லீவ்ஸும் ஃப்ரூட்ஸும் மட்டும் டிட்டாச் ஆகி அதாவது அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் லீவ்ஸும் வந்துட்டு டிட்டாச் ஆகி கீழே வந்துட்டு விழுந்துடும். அதுதான் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி to change its state of rest is called inertia of rest ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நம்ம ஒரு பிரான்ச் ஒரு ட்ரீயோட பிரான்ச் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸும் ஃப்ரூட்ஸும் டிட்டாச் ஆகி கீழே விழுந்துடும். இதுதான் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா நம்மளோட மோஷன் அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணும். அதான் சொல்கிறாங்க the resistance of your body
டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதாவது வந்துட்டு ஒரு பாடியோட ரெஸ்ட், அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணும்போது அந்த பாடியோட மோஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். அதை தான் என்னென்னு சொல்கிறேன்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, an athlete jumps some distance before jumping, athlete runs some distance before jumping. அப்போ அத்லெட் வந்துட்டு வேகமாக போய் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா சில டிஸ்டன்ஸ் ரன் பண்ணி போய் இங்கே இருக்கிறாங்கன்னா உடனே இங்கேருந்து ஜம்ப் பண்ணி வரணும், இங்கேருந்து வேகமாக ரன் பண்ணிட்டு போய் இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எதுக்காக அப்படி ஜம்ப் பண்ணுறாங்க, பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் ஜம்ப் லாங்கர் அண்ட் ஹையர். ஸோ அவங்க ஓடி போய் ஜம்ப் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் போய் ரொம்ப லாங்கராக ஜம்ப் பண்ணுறக்கு வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணும். இதான் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ செகண்ட் என்ன, இனர்ஷியா ஆஃப் மோஷன் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ரெசிஸ்டன்ட் ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அதான் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் ஒரு அத்லெட் வந்துட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் ஓடி போய் தான் ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அப்படி இந்த ரன் பண்ணி போயிட்டு ஜம்ப் பண்ணும்போது அவங்களால ரொம்ப லாங்கராகவும் ஹையராகவும் ஜம்ப் பண்ண முடியும். இதான் வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யர் பாடி டு சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதாவது ஒரு பாடியோட ரெசிஸ்டன்ட் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, அதுதான் வந்துட்டு என்னென்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்துட்டு மோஷன், அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை சேஞ்ச் பண்ணுறது. இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது. பாருங்கள், when you make a sharp turn while driving a car you turn to lean sideways. அதாவது வந்துட்டு வேகமாக ஒரு கார் போகுது, சடனாக அது டேர்ன் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே சாய ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ஷன் அங்கே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. நீங்கள் லெஃப்ட் சைடு இருந்தீங்கன்னா ரைட் சைடு அப்படியே சாய்வீங்க, ரைட் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு அப்படியே சாய்வீங்க. அப்போ என்ன ஆகுது, டைரக்ஷன் வந்து அங்கே சேஞ்ச் ஆகுது. அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா டீட்டெயில் ஒன்றுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனர்ஷியானா என்னென்னு எழுதுறீங்க, நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் என்னென்னு எழுதுறீங்க. ஸோ ஒவ்வொன்றையும் வந்துட்டு டிஃபைன் பண்ணி அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறீங்க. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீட்டெயிலோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் 3 லாஸ் இருக்குது. ஸோ அந்த 3 லாஸும் தான் வந்துட்டு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அந்த 3 லாஸும் எந்த பேஜில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு லா வந்து பேஜ் நம்பர் 3 இருக்குது, செகண்ட் லா வந்துட்டு பேஜ் நம்பர் 6 இருக்குது, அண்ட் தேர்ட் லா வந்துட்டு பேஜ் நம்பர் 7 இருக்குது. ஆல்ரெடி நம்ம செகண்ட் லா வந்துட்டு 2 மார்க்ஸ்லேயே பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இந்த 3 பேஜ் நம்பர்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லா வந்துட்டு பேஜ் நம்பர் 3 இருக்குது. பாருங்கள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்குது. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இந்த ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறது மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு போட்டுட்டு திஸ் லா ஸ்டேட்ஸ் தட், அதாவது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இந்த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். எல்லா பாடியும் வந்துட்டு அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயும் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்லேயும் தான் இருக்குது. எப்போன்னா அலாங்கே ஸ்ட்ரைட் லைன், ஒரே ஸ்ட்ரைட் லைனில் எல்லா பாடியும் அதோட யூனிஃபார்ம் மோஷன்லேயும் ரெஸ்ட்லேயும் தான் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, unless it is acted upon by some external force. சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அது மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த பாடி வந்துட்டு ஒரே மாதிரி யூனிஃபார்மாகவே தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் சொல்லியிருக்காங்க. இட் கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இனர்ஷியா. இனர்ஷியாவில் பார்த்தோம்ல ரெண்டுமே சேம் தான். அதாவது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு என்ன சொல்கிறாங்கன்னா, this law states that every body continues to be in state of rest or at state of uniform motion along a straight line. எல்லா பாடியும் வந்துட்டு அதோட ரெஸ்டான ஸ்டேட்லேயும் அதோட யூனிஃபார்ம் ஸ்டேட்லேயும் தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில். எப்போ வரைக்கும் இருக்குன்னா, அதில் சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு அது மேலே வந்து ஆக்ட் ஆகிற வரைக்கும் அந்த பாடி வந்துட்டு ரிமைன் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். பாருங்கள், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பேஜ் நம்பர் 6 இருக்குது.
அக்கார்டிங் டு திஸ்ல நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஹெட்டிங் போடுறீங்க. ஸோ இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இந்தியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாடியில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா அந்த பாடியோட லீனியர் மொமெண்டத்துக்கு வந்து, அதாவது சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டத்துக்கு வந்துட்டு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த லீனியர் மொமெண்டம் அந்த சேஞ்ச் வந்து எந்த டைரக்ஷனில் நடக்கும்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் அந்த சேஞ்ச், அந்த மொமெண்டத்தோட சேஞ்சும் வந்துட்டு நடக்கும்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கும்போது அக்கார்டிங் டு திஸ் லா, இந்த லா படி த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி, ஒரு பாடியில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு எதுக்கு டைரக்டாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் பாடி, அந்த பாடியோட லீனியர் மொமெண்டத்துக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ அந்த மொமெண்டம் வந்து எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகும்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் வந்துட்டு அது வந்துட்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்கிறாங்க, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த rate of change of the linear momentum of the body and change in momentum takes place in the direction of force அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு நியூட்டன் செகண்ட் லா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ அகைன் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் சொல்கிறீங்க, அப்போ சைட் ஹெட்டிங் போடுறீங்க. நியூட்டன் தேர்ட் லா ஸ்டேட் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் படி என்ன, ரெண்டு பாடியில் தான் வந்துட்டு இது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு டூ டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் போறீங்க, it states that for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. ஸோ இது வந்துட்டு always act on two different bodies ன்னு சொல்கிறோம். அதாவது உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஜம்பிங் பால் போடுறீங்களே, போய் ஜம்பிங் பால் வந்துட்டு ஒரு செவுத்தில் போகிறீங்கன்னா அந்த பால் செவுத்தில் பட்டு நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ அதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்துட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். பாருங்கள், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நம்ம மூணு மோஷன் அந்த லாஸையும் வந்து எழுதணும். ஸோ இதை வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். பேலன்ஸ் வந்து 3, 4, 5, 6, 7 இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.